வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு க்ளூ கன் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்லாகவே புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா அட்டை, அதாவது கார்ட்போர்டு அட்டை. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிவி இல்லை வேறு ஏதாவது வாங்கினோன்னா இந்த மாதிரி அட்டை இருக்கும். ஸோ அந்த அட்டையில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கன் மாரி ஷேப் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அதை சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அதாவது ஒரு இது கட் பண்ணாலே ஸோ அந்த மாதிரி நிறையா வச்சு கட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 பீஸ் இதுமாரி நீங்கள் கட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்நைட் மிஷின் இருக்கும். ஸோ அந்த மிஷின்லேருந்து இந்த ஹீட்டரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஹீட்ரு இதுதான் நம்ம ஹாட் க்ளவ் கன்னில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஹீட்ரு கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த மேலே உள்ள ஒயர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 2 கம்பி மட்டும் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். இதுலேருந்து எப்போதுமே எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க, ஏன்னா நம்ம கம்பி தேவை. ஸோ இதுதான், இதில் பார்த்தீங்கன்னா 2 கம்பி இருக்கும். ஸோ அந்த கட் பண்ண பிறகு இந்த அட்டையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கை வச்சு நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணால் தான் நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் கட் பண்ண முடியும். ஸோ இப்படி மார்க் பண்ணிங்க, 2 சைட்லேயும் மார்க் பண்ணிங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அளவு மாறாமல் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அளவு மாறினாலும் ஒன்று லூஸாக போய்டும், இல்லைன்னா டைட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக செட் ஆகுதான்னு. அந்த ஸ்டிக்கு கரெக்டாக அதில் போய் அந்த ஹீட்டரில் போய் டச் ஆனால் தான் உங்களுக்கு அது மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த இன்னொரு இதை எடுத்து பார்த்திங்கன்னா கட் பண்ணதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க மேலே மட்டும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட இருக்க அதாவது ஃபெவிகாலோ இல்லை ஃபெவிபாண்டு, ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கம்மை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் மேலே ஒட்டிகிட்டே வாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டிக் போகிறதுக்கு மட்டும் இடையில கட் பண்ணிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மார்க் பண்ணி கட் பண்ணிங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கட் பண்ண அந்த கார்போ அட்டையை ஒட்டும் போதும் நீங்கள் அந்த ஸ்டிக் உள்ளே போதால் மட்டும் நீங்கள் எப்போதுமே கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா அப்புறம் திரும்ப உட்காந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்தது நான் வைக்கிறேன், மீண்டும் செக் பண்ணிக்கிறேன், எனக்கு கரெக்டாக போகணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி, இந்த மாதிரி பேனாசோனிக்கில் நிப்போ பேட்ரி ஏதாவது ஒரு பேட்ரி நீ எடுத்துங்க. அது வாட்லாக் பேட்ரி. இந்த பேட்ரியிலேருந்து இந்த தகடை மட்டும் நீங்கள் மேலே எடுங்க. இதை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா கையை கிழிச்சிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தென் இதை எடுத்த பிறகு இதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா சுற்றியில் வச்சு அடித்தா கூட உங்களுக்கு சமமாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சுருளோடியில் நீங்கள் சுற்றிக்கணும். இந்த மாதிரி சுருள் ஆக்கிக்கணும். சுருள் ஆக்கிட்டு மேலே உள்ளதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது இதில் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஃபில் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம அது நிற்காது, அந்த தகடு மட்டும் நிற்காது. தென் நமக்கு ஒரு எம்சில் தேவை. ஸோ எம்சில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக நிற்கும். ஸோ 2த்தையும் சேமாக மிக்ஸ் பண்ணிங்க. எம்சியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த சைடில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மூவ் ஆகாது. ஸோ ஒரு 1 ஹவர் காய விட்டிங்கன்னா அது காஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கம்மை யூஸ் பண்ணி நம்ம அதை ஃப்ரண்ட்டில் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம், ஒட்டிடணும். அதை அப்படியே இந்த அளவுக்கு ஒட்டிடுங்க. ஸோ இதையும் கொஞ்சம் காய விடுங்க.
இந்த ஸ்டிக்கு வந்து கரெக்டாக போய் அதில் இடிக்கணும். இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டிக்கு இடிக்கணும். மேலே கீழே போய் உங்களுக்கு இடிச்சதுன்னா அது மெல்ட் ஆகாது. அந்த ஸ்டிக் வந்து மெல்ட்டே ஆகாது. அப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல போய் மெல்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயர் ஒன்று கடையில் கூட விற்கிது, இல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். தென் அதை எடுத்து 2 ஒயரையும் இதில் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க, முடுக்கி விட்ருங்க. இதில் முடுக்கி விட்ட பிறகு நீங்கள் டேப் வேணால் போட்டுக்கலாம், இல்லை போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இந்த ஒயரை நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன், இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஒயரை வந்து நம்ம உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது மேலே நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கார்போர்ட் அட்டையும் ஒட்டும் போதும் உங்களுக்கு வந்து சரியாக செட் ஆகாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள அட்டையை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த பக்கம் வந்து இடிக்குதோ அந்த பக்கத்தை கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 இது கட் பண்ணி எடுத்துங்க. அதாவது ஏற்கனவே நம்ம கட் பண்ணியிருப்போம், அதை கட் பண்ணதை தனித்தனியாக கட் பண்ணணும். அந்த மேலே உள்ளதை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. தென் இந்த கன் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து கீழே வச்சு ஒட்டிட வேண்டியது நம்ம இப்படி. ஸோ அந்த ஒயர்லாம் நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒயர் இடிக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துங்க. தென் ஒன்றா மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகும் இந்த ஸ்டிக் உள்ளே போதான்னு ஒரு டைம் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. அதாவது ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணும். தென் இன்னொரு இது நமக்கு தேவைப்படுது. ஸோ இதையும் கடைசியாக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் ஒரே இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மேலே உள்ளது கம்ப்ளீட் ஆகிடும். மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா வந்து 7 கார்போர்ட் அட்டை நான் வந்து கட் பண்ணது ஒட்டியிருக்கேன். இதுதான் லாஸ்ட்டு ஃபைனலு. ஸோ இதை ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து மேலே ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தென் கம்ப்ளீட் பண்ண பிறகு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மறைக்கணும். இந்த மாதிரி ஹோலாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மறைக்கணும். ஏன் ஹோலாக இருக்குன்னா இதை வந்து நம்ம வந்து மறைச்சாதான் அந்த ஸ்டிக்கு உருகும்போது இந்த கேப் வழியாக வெளில வராது, இல்லைனா அந்த கேப் வழியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி அந்த அட்டையிலேயே உள்ள மேலே உள்ளது இதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து அந்த கேப் இருக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஃபெவிபாண்டு போட்டு ஒட்டிடுறேன். ஏன்னா ஃபெவிகால் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைம் ஆகுது. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குயிக்காக உடனே பார்த்திங்கன்னா வந்து ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. ட்ரை ஆகி உடனே காஞ்சி போயிடும். நம்ம ஒன்றே எடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். ஃபெவிகால்னால் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் கரெக்டாக ஆகும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த முனையில் வந்து இந்த டிப்பில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதுதான் கடைசியாக நம்ம இது பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டேப்லாம் வந்து ஒன்றும் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. டேப்பை சுற்றுனீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நான் அதில் கொஞ்சம் சும்மா டிசைனிங் மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நான் அதை சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஒர்க் ஆகுதா என்னன்னு நம்ம செக் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஸ்டிக் எடுத்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து வருது. சுவிட்ச் போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து விட்டுருங்க. அப்போ தான் ஹீட் ஆகும். எப்படி வருது பாருங்கள், மெல்ட் ஆகி ஃபுல்லாகவே வெளில வருது. ஸோ எப்படி க்ளூகனில் எப்படி வருமோ ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வந்து மெல்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வீட்லேயே வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து ஹீட்டாக நமக்கு வந்து ஈஸியாக வரும். ப்ரெஸ் பண்ணும்போது
உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து மெல்ட் ஆகி ஈஸியாக வெளியில் வரும். ஸோ இப்போ நான் வேணால் அதை ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நான் சில விஷயங்கள் நான் இன்னும் பண்ணலை. அந்த மேலே பார்த்திங்கன்னா வந்து கன்னுக்கு மேலே வந்து கொஞ்சம் கேப்பு விட்டு நான் கட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணலை. தென் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது வைக்கணும், அப்படி இந்த கம்பி வைக்கணுன்னா நீங்கள் வச்சு இப்படி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அது நிற்கும். ஸோ அந்த மாதிரி வளைச்சி வீட்டில் கம்பி இருந்ததுன்னா அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டாலே உங்களுக்கு உள்ளே போய்டும். தென் நான் மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் கட் பண்ணலை, இந்த இடத்துல கட் பண்ணணும். பட் அது நமக்கு தேவையில்லை, அது ஒரு ஸ்டைலுக்காக இருக்குது. பட் அது ஒன்றும் ஒரு அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.